உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் சிம்மம் ராசியின் மாசி மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். குரு, சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய 3 முக்கிய கிரகங்களும் இம்மாதம் முழுவதும் உங்களுக்கு உதவிகரமாக நிலை கொண்டுள்ளார்கள். பண வசதி போதிய அளவிற்கு இருக்கும். நினைத்தவை நடக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். பழைய கடன்கள் இருந்தால் அவற்றை அடைத்து நிம்மதி பெறலாம். விவாக முயற்சிகளில் நல்ல வரன் அமையும். புத்திர பாக்கியம் கிடைத்தல், நிச்சயதார்த்தம், திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் இல்லங்களில் நிகழும். அவற்றின் காரணமாக சுப செலவுகள் அதிகமாக இருப்பினும் வருமானம் போதிய அளவிற்கு இருப்பதால் செலவுகளை சமாளித்து விடுவீர்கள். ராகு அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதால் ஏதாவது ஒரு உடல் உபாதை ஏற்பட்டு பின்பு குணமாகும். கலத்திரஸ்தானமாகிய கும்பத்தில் சனி பகவான் ஆட்சி புரிவதால் மனைவியின் உடல் நலனிலும் கவனமாக இருத்தல் வேண்டும். இரவு நேரங்களில் வாகனங்கள் ஓட்டும் போது மிக மிக கவனமாக இருத்தல் அவசியம். உத்தியோகம். வேலை பார்க்கும் இடத்தில் அனைவருடனும் அனுசரித்தும் விட்டு கொடுத்தும் செல்வது உங்களுக்கு நல்லது. அன்றாட கடமைகளிலும் கவனமாக இருத்தல் மிகவும் அவசியம். சிறு தவறும் பெரிய பிரச்சனையில் கொண்டுவிடக்கூடும். மேலதிகாரிகள் நியாயமாக நடந்து கொள்ளாவிட்டாலும் நீங்கள் உணர்ச்சி வசப்படாமல் உங்கள் கடமைகளில் மனதை செலுத்தவும். தொழில் வியாபாரம். 8ஆம் இடத்தில் சக்தி வாய்ந்த ராகு அமர்ந்திருக்கும் நிலையில் சனி பகவானும் உதவிகரமாக இல்லை. சந்தை நிலவரத்தை உன்னிப்பாக கவனித்து தீவிரமாக விசாரித்து அதற்கேற்றாற்போல் உற்பத்தியை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். ராகுவின் நிலையினால் உற்பத்திக்கு அவசியமான மூலப்பொருட்களின் விலை பல மடங்கு உயர்ந்துவிடும். சக கூட்டாளிகளினாலும் சிரமங்கள் ஏற்படும். விஸ்தரிப்பு திட்டங்களை அளவோடு வைத்துக் கொள்ளுங்கள். பண விஷயங்களில் எவரையும் நம்பிவிட வேண்டாம். குறிப்பாக கிளை நிலையங்கள், விற்பனை கூடங்கள் ஆகியவற்றின் கணக்குகளை கண்காணித்து வரவும். கலைத்துறையினர். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இது ஒரு அரிய சந்தர்ப்பம். பெயர், புகழ், பணம் ஆகிய 3ஐயும் பெற்றுத் தரக்கூடிய கிரக நிலைகளாகும். வருமானம் உயரும். அஷ்டமஸ்தானத்துக்கு சிறிது தோஷம் இருப்பதால் கடினமான பாத்திரங்களில் நடிக்கும் போது மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம் என கிரக நிலைகள் எடுத்து காட்டுகின்றன. அரசியல் துறையினர். சுக்கிரன், செவ்வாய் மாதம் முழுவதும் சுபபலம் பெற்றுள்ளதால் கட்சியில் ஆதரவும் செல்வாக்கும் அதிகரிக்கும். முக்கிய விஷயங்களில் உங்கள் கருத்துக்களை மேல்மட்ட தலைவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் மற்றும் மக்களுக்கு உதவும் வாய்ப்புகள் அதிகரிக்கும். அவற்றின் காரணமாக செல்வாக்கு உயரும். எதிர்கால அரசியல் வெற்றி வாய்ப்பிற்கும் இந்த மாசி மாத கிரகநிலைகள் வழிவகுக்கும். மாணவ மாணவியர். முக்கிய கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் நிலையில் வித்யாக்காரகரான சனி பகவான் சாதகமாக இல்லை. புத்தகத்தை கையில் எடுத்தாலேயே சோம்பலும் அசதியும் உறக்கமும் மேலிடும். படித்தவை தக்க தருணத்தில் மறந்துவிடும். விவசாயத்துறையினர். செவ்வாய், சுக்கிரன் ஆகிய இருவரும் சிறந்த சுபபலம் பெற்றிருப்பதால் உழைப்பிற்கேற்ற விளைச்சலும் வருமானம் கிடைப்பது நிச்சயம். அஷ்டமஸ்தானத்துக்கு சிறிது தோஷம் இருப்பதாலும் சனி பகவானும் உதவிகரமாக இல்லாததாலும் அடிக்கடி உடல் உபாதைகள் ஏற்பட்டு வயலுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்படும். சிறு சிறு ஆரோக்கிய குறைவும் உங்கள் வயல் பணிகளை பாதிக்கும். கால்நடைகளின் பராமரிப்பிலும் பணம் விரயமாகும். பெண்மணிகள். சுக்கிரன் மற்றும் குரு ஆகிய இருவரும் உங்களுக்கு ஆதரவாக நிலை கொண்டுள்ளார்கள். புதிய ஆடைகள், அணிகலன்கள் கிடைப்பது மகிழ்ச்சியை அளிக்கும். குடும்ப சூழ்நிலை மனதில் நிறைவை உண்டாக்கும். கணவன் மனைவியரிடையே ஒற்றுமை நிலவும். வேலைக்கு முயற்சி செய்யும் பெண்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பரிகாரம். மாலை நேரத்தில் நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வாருங்கள். சந்திராஷ்மதனங்கள். மாசி 1, 2 மாலை வரை, மீண்டும் 27 இரவு முதல் 28, 29 பின்னிரவு வரை. நன்றி.